ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ட் 3 வரைக்கும் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ பார்ட் 4 என்ன ரீசன்னாம்மா உங்களுக்கு இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் கம்பாரிசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வர்றதுனால பாட்டிங் கிளாஸே அந்த டச் விட்டு போயிடும், உங்களுக்கு புரியாது மறுபடியும். ஸோ அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்பாரிசனோட போனால் மட்டும்தான் அந்த லெசன் வந்து ஈஸியாக புரியும். அது ஃபஸ்ட் லெசன் மாதிரி கிடையாது. ஸோ நான் எந்தளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த லெசனை உங்களுக்கு நான் டீச் பண்ணுறனோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் ஒரு மாதிரி வேகாக நினைக்காம நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டோடு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈகராக வரும்பொழுது நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்க நான் ரெடி. அதை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறது உங்களோட கையில். ஓகேம்மா? ஓகே, லெட் அஸ் வி ஸ்டார்ட் நவ் த டெர்டோஃபைட்ஸ். த டெர்டோஃபைட்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீட்லெஸ், வாஸ்குலார், கிரிப்டோகேம்ஸ். அப்போது இதில் பாருங்கள் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். விதைகளற்ற வாஸ்குலார், தட் இஸ் அ பூவா தாவரம். வாஸ்குலார்னு சொல்லிட்டான், முதல்லலாம் வாஸ்குலார்ன்ற வார்த்தையே சொல்ல. ஓகேங்களா? டெர்டோஃபைட்ஸ்னாலே முக்கியமாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இது வந்து கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு 1 மார்க் கொஷின் டெஃபினட்டாக வரும். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்ரம் த ப்ரீவியஸ் செக்ஷன் வி ஆர் அவேர் ஆஃப் த சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆம்பிபியன் பிளான்ஸ். பிரியோஃபைட்ஸை பற்றி மட்டும் பார்த்தோம். பட் தெர் இஸ் எ பிளான் குரூப் கால்டு டெர்டோஃபைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் குரூப்ஸை டெர்டோஃபைட்டை பற்றி படிக்கும் பொழுதே ஸோ விச் ஆர் கன்சிடர்டு அஸ் அ லிசன். இது பார்த்திங்களா, இதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் 1 மார்க்ஸ் கம்பாரிசன் இருக்குனால தான் இந்த லெசனை கண்டினியூவாக உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ which are considered as a first true land plants 1 mark. அல்லது ஸ்டேட்மெண்ட்டில் கூட 2 மார்க்ஸாக வரலாம். ஏன் வந்து டெர்டோஃபைட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ்ன்னு சொன்னீங்க அப்படின்றதுக்காக சொல்லலாம். ஏன்னா ஃபர்தர் தே வர் த ஃபஸ்ட் பிளான்ட்ஸ் டு அக்வயர் த வாஸ்குலார் டிஷ்யூ நேம்லி xylem and phloem இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் இதில் xylem phloem கிடையாது, நான் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வாஸ்குலர் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஹியர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த xylem and phloem. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த லேண்ட் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தட் இஸ் அ வாஸ்குலர்ன்ற வார்த்தையை ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஹென்ஸ் இட் இஸ் கால்டு என்ன சொல்கிறோம், வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். அப்போ வாஸ்குலர்னால் மீனிங் நல்லா புரிஞ்சுக்கும், ப்ரெசன்ஸ் ஆஃப் xylem and phloem. டெர்டோஃபைட்டில் அந்த வார்த்தை நம்ம சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு டூ லேண்ட் பிளான்ற வார்த்தைலாம் சொல்ல. இதுதான் முக்கியமாக இதில் சொல்ல. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா சில பெக்குலியர் கேரக்டர்ஸ் இருக்கும். அதுக்கு தான் கம்பாரிசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், இதில் க்ளப் மாஸ். ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு க்ளப் மாஸ் பாரு. லிசன் டு மீ, வெரி கேர்ஃபுல்லாக கவனிங்க. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், இந்த ஆம்பிபியன்ஸ் பிளான்த்தில் வந்து நம்ம வந்து பிரியோஃபைட்ஸை பற்றி ஃபுல்லாக சொல்லிவிட்டு வாஸ்குலர் பிளான்ட்ஸ் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது க்ளப் மாஸ்ன்ற ஒரு வேர்டு நம்ம சொல்லியிருக்கோங்க. ஸோ இந்த க்ளப் மாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் முதலாக உண்மையான நிழல் தாவரங்கள் ஒரு தொகுப்பாக வரதுக்கு காரணம் இந்த டெர்டோஃபைட் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து வாஸ்குலர் கிரிப்டோகாமின்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது இங்கிலீஷில் எப்படி உங்களுக்கு க்ளப் மாஸ்ன்னு அப்படி இருக்கோ அப்படியே தமிழ்லேயே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஹார்ஸ் ஸ்டைல். ஏன்னா இந்த ஹார்ஸ் ஸ்டைல் அப்படிங்கிறது வேணால் குதிரை வாளிகள். ஓகேங்களா? அடுத்து இந்த குவால் வாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து இறகு தாவரங்கள். ஓகேங்களா? அடுத்து வாட்டர் ஃபார்ன், நீரில் இருக்கக்கூடிய பரணிகள். அண்டு ட்ரீ ஃபார்ன்ஸ், அதாவது நல்ல ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்கூடிய மர பேரணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிலாங்கிங் டு திஸ் குரூப் த சாப்டர் இஸ் டீல்ஸ் வித் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டெர்டோஃபைட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இது டெர்டோஃபைட்ஸ்னுடைய கேரக்டர் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. நிறைய இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ்லாம் வரும், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல இதில் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சாலியன்ட் ஃபீச்சரில் டெர்டோஃபைட்ஸ் ஆர் த வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் and were abundant in the Devonian period. 1 மார்க்ஸில் கேட்கலாம். of the Paleozoic era. அதாவது டிவோனியன் பீரியடில் இருக்குது. அதே போல் இது பேலியோசோயிக் ஏரா. அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாசில் அந்த இதில் வரும். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறேன், இவை பேலியோசோயிக், அதாவது தமிழில் அதாவது அதாவது டிவோனியனுடைய காலகட்டத்தில் 400 மில்லியனுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மிகுதியாக காணப்பட்டது. இந்த தாவரங்கள் பெரும்பாலும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும், குளிர்ந்த நீருள்ள நிழலான பகுதியில் தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சில டெர்டோஃபைட்டுகளும் விளக்கப்படமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் இங்கிலீஷில் த பிளான்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஏ ஸ்மால், சின்னதாக இருக்கும்,
ஹெர்பேசியஸ் குறுஞ்செடியாக இருக்கும், சின்ன செடியாக இருக்கும். க்ரோ வெல் இன் த மாய்ஸ்ட், அதான் குளிர்வாக இருக்கும், அதான் நிழலாக இருக்கும். அதே சமயத்தில் ஈரப்பதம் இருக்கணும், கூலாகவும் இருக்கணும், ஷேடி நிழல் பகுதியாகவும் இருக்கணும். அதே போல் கன்ஃபார்மாக இந்த இடத்துல இதுக்கும் என்ன வேணும் உங்களுக்கு, வாட்டர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஃபோட்டோகிராஃப் ஃபார் த சம் ஆஃப் த டெரிடோஃபைட்ஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன், சாலியன்ட் ஃபியூச்சரில் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், த பிளான் பாடி இஸ் அ ஸ்போரோஃபைட். ப்ரியோஃபைட்டில் சொன்னோம் பிளான் பாடி இஸ் அ கேமெட்டோஃபைட். அதுதான் கம்பாரிசன். ஏன்னா இது 2n நேச்சர், அங்கே n நேச்சர். அண்ட் இட் இஸ் அ டாமினன்ட் ஃபேஸ். பார்த்தோன்னா டெரிடோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாமினன்ட் ஃபேஸ் பார்த்தோன்னா என்ன சொல்கிறோம், ஸ்போரோஃபைட். இதில் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ ரூட், ஸ்டெம், லீவ்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ், ப்ராப்பரான டேப் ரூட் கிடையாது, அதாவது அட்வான்டேஜியஸ், ஒரு பெக்யூலியர் அடாப்டேஷனான இருக்கக்கூடிய ரூட்ஸு. இந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா மானோபோடியல், அடுத்தது டைகாட்டமஸ் பிரான்ச்சிங் இருக்கும், ரிப்பீட்டடாக டிவிஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு அந்த வாஸ்குலர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எடுத்துக்காட்டு எப்படி இருக்கும், அதாவது பிரான்ச்சஸ் அப்படிங்கிறப்போ இதில் மெயினாக வேற்றிட வேர்கள் இருக்கும். அதாவது மானோபோடியல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது தண்டு ஒரு பாதை அல்லது கவட்டை கிளைத்தல், அதாவது ரிப்பீட்டட் டைகாட்டமஸ். அடுத்தது நுண்ணிலைகள் அல்லது பேரிலைகள் கொண்டிருக்கும். லீவ்ஸ் மேபி மைக்ரோ, அதான் இந்த பாயிண்ட்டு, மைக்ரோஃபில்லஸ் ஆர் மேக்ரோ, சின்ன சின்னதாக இருக்கலாம், பெரிய பெரிய இலையாக இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்டீல் பாருங்களேன், இந்த ஸ்டீல் வந்து புரோட்டோஸ்டீல், சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகே, அண்ட் ஃபார்ம் சைஃப்னோஸ்டீல். புரோட்டோஸ்டீல் இருக்குது, சைஃப்னோஸ்டீல். இப்போ இந்த சைஃப்னோஸ்டீல் எதில் இருக்குது, மார்ஷீலியா, 1 மார்க்ஸ். அதாவது சைஃப்னோஸ்டீல் எதில் இருக்குன்னா மார்ஷீலியா. அடுத்தது பாருங்கள், ட்ரக்கிட்ஸ் ஆர் த மேஜர் வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ், பட் இந்த செலாஜினெல்லா த வெசல்ஸ் ஆர் ஃபவுண்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க, ட்ரக்கிட்ஸ் கன்ஃபார்மாக இதுலேயும் இருக்குது டெரிடோஃபைட்ஸில். அதே போல் இந்த டெரிடோஃபைட்டில் ஒரு வகை செலாஜினெல்லா ஒன்று வரும், அந்த செலாஜினெல்லாவில் வெசல்ஸும் இருக்குது. அதான் ஸ்லைட் வேரியேஷன், அப்படியே நிலத்திலேருந்து முதல்ல தோன்றி தண்ணியில் மட்டும் இருக்கும், அதில் ப்ராப்பரான லீஃப்லாம் இருக்காது. ஆல்கையை ஆரம்பித்து ப்ரியோஃபைட்லேருந்து இப்போ டெரிடோஃபைட் வரைக்கும் வந்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஸ்பொராஞ்சியா பியரிங், ஸ்போர் பியரிங் த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் பார்ன் த ஸ்பெஷல் லீவ்ஸ் கால்ட் அஸ் அ ஸ்போரோஃபில். அதாவது இந்த ஸ்போர் இருக்கக்கூடிய ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் அ ஸ்பெஷல் லீவ்ஸ், அந்த லீவ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், ஸ்போரோஃபில். இந்த ஸ்போரோஃபில் கெய்ட் ஆர்கனைஸ்டு ஃப்ரம் கோன் ஆர் ஸ்டெபலைஸ். அப்போ இந்த ஸ்போரோஃபில் இருந்து தான் நமக்கு ஒரு கோன் மாதிரி இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதுக்கு உதாரணம் செலாஜினெல்லா அண்டு ஈகோசிட்டம். அதே தான் தமிழில் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தே மே பி ஹோமோஸ்போரஸ். இது வந்து ஹோமோஸ்போரஸ் கண்டிஷன்லாம் இருக்கலாம், அல்லது ஹெட்ரோ, அதாவது ஒத்த வித்து தன்மை, ஹோமோஸ்போரஸ். அதாவது இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா, லைக்கோபோடியம் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஹோமோஸ்போரஸ்னால் ஒரே மாதிரி ஒத்த தன்மை மிக்க அப்படிங்கிற மாதிரி வரும். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியம். அந்த லைக்கோபோடியத்தில் பார்த்தீங்கன்னா listen, they may be homosporous and produced one type of the spore, லைக்கோபோடியம். ஓகே, ஹெட்ரோஸ்போரஸ் கண்டிஷன் அப்படிங்கிறப்போ செலாஜினெல்லா, இந்த 2 விதமான ஸ்போர்ஸ் இருக்கும், அதனால தான் அதை ஹெட்ரோஸ்போரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பொராஞ்சியா மேபி யூஸ்பொராஞ்சியேட். இது 1 மார்க்குமா கம்பல்சரி, அல்லது லெப்டோஸ்பொராஞ்சியேட். கன்ஃபார்மாக டெஃபினட்டாக கேட்பான், நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கன்ஃபார்மாக இதுலேருந்து ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். இப்போ யூஸ்பொராஞ்சியேட் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் பாரு, டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பொராஞ்சியம் ஃப்ரம் எ குரூப் ஆஃப் இனிஷியல் செல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, குரூப் ஆஃப் செல் இருந்தால் அது யூஸ்பொராஞ்சியேட். ஓகேங்களா? லெப்டோஸ்பொராஞ்சியேட் அப்படிங்கிறது சிங்கிள் இனிஷியல் செல், அவ்வளோதான். கம்பேரிசன் புரிஞ்சுக்கணும். யூஸ்பொராஞ்சியேட்னா குரூப் ஆஃப் இன் செல்ஸ் இருக்கணும், அதுலேருந்து ஃபார்ம் ஆகிறது யூஸ்பொராஞ்சியேட். லெப்டோஸ்பொராஞ்சியேட் அப்படிங்கிறது சிங்கிள் செல், அது இருந்தால் போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது ஸ்போர் மதர் செல்ஸ் அண்டர்கோ த மியாசிஸ் அண்ட் ப்ரொடியூசர் ஸ்போர். அதான் ரிடக்ஷன் டிவிஷன் போயிட்டு
அதுலேருந்து ஸ்போர் மதர் செல்லேருந்து ஸ்போர் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்போர் எல்லாமே என்ன நேச்சர்? ஹப்ளாய்டு நேச்சர். அதே சம்டைம் மல்டிசெல்லார் கிரீன் கார்டேட், ஒரு ஹார்ட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரியும் உங்களுக்கு வரும். அதில் இந்த மியாசிஸ் வந்து அந்த வித்துக்கள் முளைத்து பசுமையான பல செல்களை கொண்டு வாழும் திறன். இதே வடிவில் ஒரு ஒற்றை மடிய என் சார்பின்றி வாழும் ஒரு தலஸ், அதாவது ஒரு முன் உடலத்தை பெற்றிருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன், அது கேமெட்டோஃபைட் இஸ் கால்ட் அஸ், இது சொல்லிட்டோம். அடுத்து பிறகு ஃப்ராக்மெண்டேஷன், அடுத்து ரெஸ்டிங் பேர்ட்ஸ், ரூட் டியூபர்ஸ் அண்ட் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் பட் ஹெல்ப் இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு யாரெல்லாம் எந்த மாதிரி மாடுலேஷனில் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் வருது, ஊகாமஸ் டைப்ஸ், முட்டை வடிவ அப்படின்ற மாதிரி. அடுத்தது செக்ஸ் ஆர்கன் பாருங்கள், நேம்லி ஆந்த்ரடியம் மேல் செக்ஸ் ஆர்கன், அல்கிகோனியம் இஸ் அ ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர் ப்ரொடியூஸ்டு அந்த ப்ரோதலஸ், அந்த உடலம் அதாவது இலை போன்ற அமைப்புலேருந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆந்த்ரடியம் ப்ரொடியூஸ்டு ஸ்பைரலி காயில்டு. அப்போது ஒரு ஆந்த்ரடியம் இப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பைரலி காயில்டு, அதுலேருந்து பார்த்தா நிறைய ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் மல்டி ஃப்ளாஜலேட் ஆந்த்ரோசாய்ட்ஸ். இந்த ஆர்கிகோனியம் எப்படி இருக்கும்? இப்போ பாருங்கள், இந்த ஆர்கிகோனியத்தினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் ஷேப்டு. நம்ம டீ காஃபி பழைய சைடில் பார்த்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆறாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளாஸ்க்கு கண்ணாடியில் உள்ளார பார்த்தீங்கன்னா கழட்டி பார்த்தோம்னா இப்படி இருக்கும், அந்த ஃப்ளாஸ்க்கு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த நேம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஆர்கிகோனியங்கிறது ஃப்ளாஷ் ஷேப்டு வித் ப்ராடர் எலாங்கேட்டட் வென்டர் அண்டு எலாங்கேட்டட் ஏரோநெக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நேச்சரில் இருக்கிறதுனால தான் ஓகே வென்டர் பர்சஸ் த எக் ஆர் ஓவம், அதாவது அந்த ஃப்ளாஷ் ஷேப்பில் கீழே அடியில் பார்த்தோன்னா எக்ஸல் இருக்கும். அடுத்தது இந்த ஓவம் அண்டு நெக் கண்டைன் த நெக் செல்ஸ். ஓகேங்களா? அப்போ இப்போ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லும் பொழுது இப்படி நான் உங்களுக்கு சொன்னேன்னா இதில் எக்ஸல் இங்கே இருக்கும், இந்த நெக்கனால் செல் இந்த இடத்துல பார்த்தோன்னா நெக் செல் அண்டு நெக்கனால் செல்ஸு இந்த இடத்துல இருக்கும். அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா? எக்ஸல் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வாட்டர் இஸ் எசென்சியல் ஃபார் த ஃபெர்டிலைசேஷன், இதுக்கும் கன்ஃபார்மாக. அப்போ ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிடுமா? அடுத்தது உங்களுக்கு ஜைகோட், தெர் இஸ் அ ஜிங்காமி ஃபார்மேஷன் வந்துடும். இட் அண்டர்கோ த மைட்டாடிக் டிவிஷன் டு ஃபார்ம் த எம்ப்ரியோ. அடுத்து பாருங்கள், த டெர்டோஃபைட்ஸ் ஸோ அப்போகாமி அண்டு அப்போஸ்போரி. அப்போகாமி அண்டு அப்போஸ்போரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா குடுவை மாறு இருக்கும், அது இப்போ வென்டர் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்போகாமி அப்போஸ்போரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையானது இருக்கும். அப்போகாமினா குன்றில்லாத வித்துத்தன்மை, அப்போஸ்போரி அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த டெர்டோஃபைட்டில் பாலினவின்மை அப்படிங்கிறது தான் அப்போகாமி. அப்போஸ்போரிங்கிறது அதாவது குன்றிலா வித்துத்தன்மை அப்படிங்கிறது ரெண்டு வகையாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் யார் எந்த ஆத்தர் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெய்ன்மர், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரெய்ன்மர் ப்ரப்போஸ் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டெர்டோஃபைட்ஸ். இன் திஸ் கிளாஸிஃபிகேஷன் டெர்டோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 சப்டிவிஷன் இருக்கும், ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பி வந்து சைலண்டு, சைலாப்சிடா. அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து சைலோஃபைட்டாப்சிடா, சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா. அடுத்து லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தோன்னா 5வது வகையில் என்ன வரும்? ஸ்டீராப்சிடா. அப்போ இதில் கூடவே 19 ஆர்டர்ஸ் இருக்கும். எத்தனை வகையான ஆர்டர்ஸ், அதாவது துணை பிரிவும் வரணும் இல்லைங்களா? அது பார்த்தோன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 19 இருக்கும். அப்போ டோட்டலாக ஃபேமிலி பார்த்தோன்னா 48 இருக்கும். ஓகேங்களா? ஓகே, டூ யூ நோ ஒரு கொஷின் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். இப்போது இந்த டெர்டோஃபைட்ஸ் சக்ஸஸ் அண்ட் டாமினன்ஸ் ஆஃப் அ வாஸ்குலர் பிளான்ட் இஸ் டியூ டு த டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் ரூட் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ பறந்து வளர்ந்த வேர் தொகுப்பு 1. அடுத்து 2வது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா எஃபிஷியன்ட் த கண்டக்டிங் டிஷ்யூ, அதாவது திறன்மிக்க கடத்தும் திசுக்கள் இதுலேருந்து அதிகமாகும். அடுத்து கியூட்டிக்கல் டு ப்ரிவெண்ட் த டெசிகேஷன்ஸ், அதாவது உலர்தலை தடுப்பதற்கு கியூட்டிக்கல் இங்கே வந்து இருக்கும், அப்போ வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது. அடுத்தது ஸ்டொமேட்டா ஃபார் எஃபெக்டிவ் கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சிங் நடக்கும், அப்போ வளரி பரிமாற்றம் திறன்பட செயல்பட இந்த இலைத்துளைகள் காணப்படும். ஓகேங்களா? ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு ஏன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துறோம்.
இப்போ டெரிடோஃபைட்ஸில் வரக்கூடிய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னது தான், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் ருமோக்ரா, தட் இஸ் அடியான். ஃபஸ்ட்டு நல்லா பிடிச்சிங்க, அடியாண்டி பார்மேஸ் அப்படிங்கிறது. இது வந்து இலை, லெதர் லீஃப் பர்ன். இதுலேருந்து என்ன ஃப்ளார் வரும்னா கட் ஃப்ளார் வரும். அடுத்தது மார்ஷிலியாங்கிறது ஃபுட்டாக யூஸ் பண்ணலாம். அசோலாங்கிறது இதுக்கு ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா ட்ரையாப்ஸ்டிஸ் ஃபிளிமாக்ஸ் அப்படிங்கிறது நாடாப்புல ட்ரீட்மெண்ட் ஃபார் த டேப் வார்ம், நாடாப்புலோ நீக்குவதற்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெரிஸ் விட்டேட்டா, ரிமூவல் ஆஃப் அ ஹெவி மெட்டல் ஃப்ரம் த சாயில், பயோமெரிடியேஷன், அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய உலோகங்களை, ஓகே, ஹெவி மெட்டல்ஸ், அதை நீக்குவதற்கு உயிரி கழிவுகளாக பயன்படலாம். உயிரி கழிவு சீர்திருத்தம். ஓகே. அடுத்தது டெரிடியம். டெரிடியம் ஸ்பீசிஸ் வந்து ட்ரைடு ஆனோடனே அந்த க்ரீன் டைங், அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலைகள் பச்சை நிறத்தை சாயத்துக்கு தரும், இலைகள் பச்சை நிற சாயத்தினை தரும் அப்படிங்கிறாங்க. ஈக்கிஸ்விட்டம், தட் இஸ் சிட்ரினம் பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா த ஸ்டெம் ஃபார் த ஸ்கோரிங், அதாவது அழுக்கு அகற்றுதலை தாவரத்தாண்டுகள் பயன்படும். அடுத்தது சைலோட்டம், லைக்கோபோடியம், சலாஜினில்லா, அசிட்டோப்டெரேஸ், அடுத்தது மார்ஷியா, தட் இஸ் மார்ஷியா. இதெல்லாம் பார்த்தோன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸாக பயன்படுது. இது வந்து அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்துட்டோம். இதில் என்னென்ன மாதிரி ஸ்டீல், இந்த ஸ்டீல்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் உங்கள் புக் பேக்லேயே கொடுத்துருக்கான், கொஞ்சம் கவனிச்சிட்டேப்பா. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் ஸ்டீல், தட் இஸ் த டேர்ம் ஸ்டீல் ரெஃபர்ஸ் டு சென்ட்ரல் சிலிண்ட்ரிக்கல் வாஸ்குலர் டிஷ்யூ கண்டக்டிங் xylem, phloem, பெரிசைக்கிள், சம்டைம்ஸ் மெட்லரி ரேஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரா வச்சு உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? கிளியரான ஒரு ட்ரா. ஓகே. இப்போ பாருங்கள், ஆக்டினோ ஸ்டீல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரா இருக்குது. முதல்ல அது என்னன்னு சொல்லிடுறேன், இப்போ கடற்கரை உங்களுக்கு நடத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு அடக்டோ ஸ்டீல். முதல்ல என்ன ஸ்டீல் உங்களுக்கு? அடக்டோ ஸ்டீல். இந்த அடக்டோ ஸ்டீல்னால் என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா முதல்ல பார்த்தோன்னா அடக்டோ ஸ்டீல், தட் மீன்ஸ் இதுதான் அவுட்டர் லைன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா வாஸ்குலர் டிஷ்யூ, அதாவது சாதாரணமாக இப்படி போட்டிருக்காங்களா, இதுதான் வாஸ்குலர் கேம்பியம். இப்போ அதில் கேம்பியம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை வந்து கிளியராக சொல்லலாம். இது ஃப்ளோயம்னா இது xylem, இது ஃப்ளோயம், இந்த மாதிரி நிறையா இருக்கா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது என்ன ஸ்டீல் அப்படின்னா அடக்டோ ஸ்டீல், இந்த மாதிரி இருந்ததுன்னா. அடுத்து பாருங்கள் யூ ஸ்டீல்னால் இந்த நேச்சரில் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிக்டியோ ஸ்டீல்னால் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரிங் ஷேப்பில் இருக்கணும். அடுத்தது டிக்டியோ ஸ்டீலுக்கு அப்புறம் நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா பிளக்டோ ஸ்டீல். இது பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர், அப்படியே பிளேட் அடுக்கின மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம், இந்த சைடில் இருந்தும் காட்டலாம், இந்த சைட்லேயும் காட்டலாம். ஜஸ்ட்டு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிளேட் மாதிரி இருக்கணும். அடுத்தது சொலனோ ஸ்டீல் அப்படிங்க என்னென்ன நான் சொல்லிடுறேன், நான் ட்ரா காட்டிடுறேன். இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு உள்ளார xylem, வெளியும் xylem, அதே போல் இங்கேயும் xylem ஃப்ளோயம் இருக்கும், அங்கேயும் xylem. இது தட் இஸ் அ சொலனோ ஸ்டீல். புரோட்டோ ஸ்டீலோடைய ஒரு டைப்ஸாக இதெல்லாமே. அடுத்தது பாருங்கள், முக்கியமானது ஆக்டினோ ஸ்டீல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஸ்டார் வந்து ஒரு 6 இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காட்டியிருக்காங்க. ஓகே. ஆம்பிஃப்ளோயிக் சைப்னோ ஸ்டீல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்லுவேன். xylem is surrounded both the sides of the phloem. அடுத்து லாஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா எக்டோஃப்ளிக் சைப்னோ ஸ்டீல், சென்ட்ரலில் பித்து. அடுத்தது பார்த்தோன்னா உங்களுக்கு பித்தை சரௌண்ட் பண்ணி யார் இருக்கணும், xylem, அடுத்தது ஃப்ளோயம், மறுபடியும் xylem. அப்போ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்டீலை பார்க்கும்பொழுது இதுதான் ட்ரா. தியரி பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். தெர் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் மெயின் ஸ்டீல். பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டீல். ஃபஸ்ட்டு புரோட்டோ ஸ்டீல், இன்னொன்று சைப்னோ ஸ்டீல். புரோட்டோ ஸ்டீல்னால் என்ன? புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னா ஃப்ளோயம் சரவுண்ட்ஸ் xylem. அப்போ xylem இங்கே இருக்கான் அப்படின்னா அந்த xylத்தை சரவுண்ட் பண்ணி ஃப்ளோயம் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இடத்துல என்னென்ன ஸ்டீல் இருக்கும் சப்டிவிஷனில்? ஹாப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பிளக்டோ ஸ்டீல், மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல், இந்த எல்லா டைப்ஸும் இந்த ஸ்டீலில் வந்துடும். ஓகேங்களா? அப்போ அது ஒவ்வொன்றும் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்றத்தை பற்றியும் ப்ரீஃபாக கொஞ்சம் பார்க்குறோம். ஹாப்ளோ ஸ்டீல் அப்படிங்கிறது xylem. அப்போ xylem இங்கே இருக்குது அப்படின்னா xylத்தை சரவுண்ட் பண்ணி யார் இருக்கா, ஃப்ளோயம் இருப்பான்.
அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது ஹாப்ளோஸ்டீல். இந்த இடத்துல எந்த பித்துன்ற வார்த்தையில் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு உதாரணம் செலாஜினில்லா. புரியுதுங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆக்டினோஸ்டீல். நான் இப்போ தான் சொன்னேன், ஆக்டினோன்னா ஸ்டார் ஷேப்பில் இருந்தது. அப்போ அந்த ஸ்டார் ஷேப்பில் யார் இருக்கா? சைலம் இருக்கான். அவனை சரௌண்ட் பண்ணி ஃப்ளோயம் இருக்கான். அதனால் அவங்களுக்கு என்ன பேர்? ஆக்டினோஸ்டீல். இதுக்கு உதாரணம் லைக்கோபோடியம், செராட்டம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த நீட் எழுதினாலும் சரி, மெஜாரிட்டி டேலண்ட் டெஸ்ட் ஏதாவது எழுதினா ஒவ்வொரு ஸ்டீல் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதில் சம்டைம்ஸ் 2 மார்க்கு கேட்குறான்னா, இப்போ வந்து பிளக்டோ ஸ்டீல் அப்படிங்கிறது உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் ஆன்சர். இது புக் பேக்கு பின்னாடி இருக்க 2 மார்க்ஸா அல்லது 3 மார்க்ஸாக ரைஸ் பண்ணலாம். ஆக்னோ ஸ்டீலை பற்றி கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? மெஜாரிட்டி 1 மார்க்ஸாக இருந்தால் அது என்ன ஸ்டீல், அந்த எக்ஸாம்பிள்ஸு. பட் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த குட்டி பேராகிராஃபை சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். பிளக்டோ ஸ்டீலை பற்றி எழுது அப்படின்னு உங்கள் புக்கில் கேட்டிருக்கான். ஓகேங்களா? அப்போது இந்த 3rd பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, லிசன். இந்த 3rd பாயிண்ட் இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். சப்போஸ் ஆக்னோ ஸ்டீல்னால் இதில் ஆரம்பித்து இதில் வரைக்கும் எழுதணும். எக்ஸாம்பிள்ஸோடு எழுதணும். ஓகேங்களா? இப்போ மிக்சடு புரோட்டோஸ்டீல். இந்த மிக்சடு புரோட்டோஸ்டீல் அப்படிங்கிறது xylem grouped uniformly scattered in the phloem. யூனிஃபார்மாக இருக்கணும். அப்போ அதுக்கு பாருங்கள், லைக்கோபோடியம், செரானம். லைக்கோபோடியம் கிளாவேட்டம் வேறு, லைக்கோபோடியம் செராட்டம், இங்கே செரானம். வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றுக்கும் கிளியராக அப்சர்வ் பண்ணி படிச்சுங்க. நீட்டில் இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். அடுத்து டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் பாருங்கள். சைஃப்னோ ஸ்டீல். இப்போ தான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே புரோட்டோஸ்டீல். 2வது டைப்ஸ் இப்போ தான் வந்திருக்கோம், சைஃப்னோ ஸ்டீல். இந்த சைஃப்னோ ஸ்டீலில் என்ன வார்த்தை சேர்க்கணும் தெரியுமா? பித்து இருக்கணும். முதல்ல பித்து, அடுத்து ஜைலம், அடுத்தது ஃப்ளோயம். இந்த மாதிரி இருந்தானா அவன் என்ன சொல்கிறான்? சைஃப்னோ ஸ்டீல். ஓகேங்களா? இதில் என்னென்ன டைப்ஸு? எக்டோஃப்ளிக்கு சைஃப்னோ ஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சைஃப்னோ ஸ்டீல், சொலனோ ஸ்டீல், தென் யூ ஸ்டீல், அடாக்டோ ஸ்டீல், தென் பாலிசைக்ளிக் ஸ்டீல். இதெல்லாம் அதனுடைய சப்டிவிஷன்ஸ். அடுத்தது ஒவ்வொன்றா இதை பற்றி நம்ம சொல்கிறோம். எப்படின்னா கேட்கலாம், இதை கூட கேட்கலாம். எக்டோஃப்ளிக் சைஃப்னோ ஸ்டீல் 2 மார்க்கில் கேட்கலாம். எக்டோஃப்ளிக் அப்படின்னா சைஃப்னோ ஸ்டீலில் the phloem is restricted only on external side of the xylem. The pith is a center. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, பித்து சென்டரில் இருக்கு. எக்டோஃப்ளிக்கில் த ஃப்ளோயம் நல்லா புரிஞ்சுக்கோ. தட் இஸ் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, என்ன ஸ்டீலு? எக்டோஃப்ளிக்கு. ஓகேங்களா? எக்டோஃப்ளிக் சைஃப்னோ ஸ்டீல் அப்படின்ட்டாலே அந்த சொலனோ ஸ்டீல் இல்லை, சைஃப்னோ ஸ்டீல் வந்து எக்டோஃப்ளிக்கு. எக்டோஃப்ளிக் இரு பக்க ஃப்ளோயர் சோல். எக்டோஃப்ளிக் சைஃப்னோ ஸ்டீல் அப்படிங்கிறது 2 பக்கத்துலையுமே உங்களுக்கு என்ன இருக்கும்? ஃப்ளோயம் சூழ்ந்திருக்கும். அதுக்கு உதாரணம் ஆஸ்மண்டா. அடுத்தது நெக்ஸ்ட் கண்டிஷன் ஆம்பிஃப்ளோயிக் சைஃப்னோ ஸ்டீல். ஆம்பிஃப்ளோயிக் சைஃப்னோ ஸ்டீல் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லணும்? ஆம்பி தட் மீன்ஸ் சொலனோ ஸ்டீலில் நம்ம சொல்லும் பொழுது இதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்? 2 புறத்துலேயும் ஆம்பிஃப்ளோயிக் சைஃப்னோ ஸ்டீல் வேறுபட்டிருக்கும். ஆம்பி ஃப்ளோயிக் சைஃபோ அப்படின்னா 2 இடத்துலையும் ஆம்பிஃப்ளோயிக் சைஃப்னோ ஸ்டீலில் இரு பக்க ஃப்ளோயம் ஃபைனஸில் இருக்கும். அப்போ இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா மார்ஷிலியாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஜைலம் வந்து 2 புறத்துலையும் இருக்கும். ஃப்ளோயம் அதாவது பாருங்கள், ஜைலத்தின் இருபுறமும் ஃப்ளோயம் இருக்கும். மையத்தில் பித்து இருக்கும். இப்போ பாருங்கள், உதாரணம் சொல்கிறேன். இது பித்து. ஓகேங்களா? என்ன சொல்லிட்டாங்க? இருபுறமும் ஃப்ளோயம் இருக்கும், மையத்தில் பித்து. அப்போ ஜைலத்தின் இருபுறமும் ஃப்ளோயம் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க. இது ஃப்ளோயம்னு போட்டுறேன். அப்போ இது ஜைலம்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் ஃப்ளோயம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைப்ஸ். அடுத்து சொலனோ ஸ்டீல். த ஸ்டீல் இஸ் பர்ஃபரேட்டட் அட் எ பிளேஸ் ஆர் பிளேஸ் கரஸ்பாண்டிங் த ஆரிஜின் ஆஃப் த லீஃப் ட்ரீஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு உதாரணம் வந்து எதுவும் சொல்ல, ஜென்ரலாக சொலனோ ஸ்டீல் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சொலனோ ஸ்டீல் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா வெளிப்புறத்தில் ஃப்ளோயமும், அதாவது பித்து மையத்தில் அமைஞ்சிருக்கும். அடுத்து ஜைலத்தில் சூழ்ந்து ஃப்ளோயம் காணப்படும். ஓகேங்களா? இது அடுத்த டைப்ஸு. அடுத்தது எக்டோஃப்ளிக் சைஃப்னோ ஸ்டீல். எக்டோஃப்ளிக் சைஃப்னோ ஸ்டீல் அப்படின்ட்டாலே பித்து இருக்கும் சென்டரில். ஜைலம் இஸ் சரண்டோடு பை த ஃப்ளோயம். சாதாரணமாக சொல்கிறது ஆஸ்மண்டா. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் டைட்டில் ப்ளஸ் எக்ஸாம்பிள் படி, புரியுதா? ஆம்பிஃப்ளோயிக் சைஃப்னோ ஸ்டீல். பித் இஸ் இன் த சென்டர், ஃப்ளோயம் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த போத் த சைட் ஆஃப் த ஜைலம். அங்கே சொன்ன மாதிரி இதுக்கு மோர் ஆர்லெஸ் வரும். இதுக்கு அடியன்டம், தட் இஸ் அ பெடாடம். நெக்ஸ்ட்டு டிக்டியோ ஸ்டீல். இது வந்து உங்களுக்கு கிளியராக பிக்சர் காட்டியிருந்தாங்க.
த ஸ்டீல் இஸ் செப்பரேட்டட் இன்டூ செவரல் வாஸ்குலர் பண்டில். பேட்ச் அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்களா அப்படியே ரவுண்டாக வட்ட வடிவத்தில், அதுதான் டிக்டிவ் ஸ்டீல் அப்படிங்கிறது. இந்த டிக்டிவ் ஸ்டீலில் பார்த்திங்கன்னா செவரல் நிறைய வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கும். உதாரணம் தட் இஸ் மெரி ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டீலும் அப்போ ஒரு பிட்டை மட்டும் இப்படி எடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு ஸ்டீலுக்கு பேர் தான் என்ன சொல்கிறான், மெரி ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் அடியன்டம் கேப்சிஸ், அதாவது கேபிலஸ், தட் இஸ் வெனேரிஸ். யூ ஸ்டீல், த ஸ்டீல் split into distinct collateral vascular bundle around the பித்து. அப்போ டைகாட் ஸ்டெம், அப்போ கேம்பியம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது அடாக்டோ ஸ்டீல். த ஸ்டீல் இஸ் ஸ்பில்ட் இன்டூ டிஸ்டிங்க்ட் கொல்லேட்ரல் வாஸ்குலர் பண்டல் அண்ட் ஆர் ஸ்கேட்டர்டு டைகேட்டில் டைகாட்டில் அரேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங்கு. மானோகாட்டில் ஸ்கேட்டர்டு, அப்படியே சில்லறை காசு, அதாவது ஒரு காசு அப்படியே எடுத்து தூக்கி விசிறணும்னு வச்சுங்க, அப்படியே கசாமுசான்னு அடிக்க இருக்குமே, அதுதான் ஸ்கேட்டர்டு அப்படிங்கிறது. மோனோகாட்டில் இருக்கும். இப்போ மோனோகாட்டில் இருக்கிறது ஸ்கேட்டர்டு, தட் இஸ் அடாக்டோ ஸ்டீல். டைகாட்டில் இருக்கிறது என்ன ஸ்டீலு, அது பார்த்தா யூ ஸ்டீல் கண்டிஷன்ஸ். பாலிசைக்ளிக் ஸ்டீல், இது நார்மலாக வாஸ்குலர் டிஷ்யூ ஆர் த ப்ரெசன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் 2 or more கான்சென்ட்ரிக் சிலிண்டர். எக்ஸாம்பிள் டெரிடியம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே. ஜிம்னோஸ்பம் பாருங்கள், கம்பாரிசன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜிம்னோஸ்பம் பற்றி உங்களுக்கு சொல்லணுன்ற அதிகமாக உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஜிம்னோஸ்பம் அப்படிங்கிறது முக்கியமாக இன் 1993, அதாவது ஜுராசிக் பார்க்கு. ஓகேங்களா? இது ஜுராசிக் பார்க் அப்படிங்கிறது முன்னால் மைக்கேல் அந்த கிரிக்கனுடைய அறிவியல் சார்ந்த கற்பனை கதையை தழுவி ஸ்டீவன் தட் இஸ் ஸ்பீல் பார்க் என்பவர் 1993 ஜுராசிக் பார்க் அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜுராசிக் பார்க் காலகட்டத்தில் கண்டுபிடிச்சது தான் இந்த ஜிம்னோஸ்பம். இந்த ஜிம்னோஸ்பம்மை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். might have the noticed insect embedded in the transparent substance called the amper. ஆனால் இந்த ஆம்பர்ன்றது முக்கியமான ஒரு வேர்டு. there is a பிசின் போன்றது இருக்கும். ஓகேங்களா? what is amper? which a group of the plant produce, அதாவது ஒரு பசைத்தன்மை போன்ற இருக்கும், ஒட்டும் தன்மைக்குது. இந்த ஆம்பர்ன்ற ஒரு வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆம்பர் இஸ் a plant secretion which is efficient preservative, does not get degraded and hence can preserve the remain of extinctions of life form. The amper is produced when it is, that is Zooxanifera gymnosperm materials is a gum மாதிரி. ஓகேங்களா? ஒட்டிக்குள்ளே பயன்படும் ஒரு கம் பிசின். ஸோ இதனால் இந்த சாப்டர்ஸ் இதில் பாருங்கள், ஜிம்னோஸ்பம் ஏன் சொல்கிறோம்னா சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் எல்லாமே, சீடு உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா பிளான்ஸுமே நம்ம சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் ஜிம்னோஸ்பம். ஓகேவா? இப்போ ஜிம்னோஸ்பம் அப்படின்னா ஜிம்னோஸ் நேக்கர்டு, தட் இஸ் கண்ணில் வெளிப்புறமான ஜிம்னோஸ்பம் நல்லா நேக்கடு சீட் தான். 1 marks ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்புறமாக தெளிவான ஒரு சீட்ஸை நம்ம வெளிப்புறமாக பார்க்க முடியும். இப்போ ஆஞ்சியோஸ்பம்னால் சீட்ஸ் வந்து வெளிப்புறமாலாம் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் அது மேலே இருக்க ஃப்ளஷி போர்ஷன்ஸை சாப்பிட்டுட்டு உள்ளார தான் நம்ம அந்த சீட்ஸை பார்க்க முடியும். ஆனால் ஜிம்னோஸ்பமில் வெளிப்புறத்துலேயே தெரியும். இது எப்போ டாமினண்ட்லாம் தெரிஞ்சது? தே ஆர் டாமினன்ட் இன் த ஜுராசிக் பீரியட். எந்த பீரியடில்? ஜுராசிக் பீரியடில், அதுவும் கிறிஸ்டேஷியஸ் பீரியட்ஸில் தான். அதாவது டாமினன்ட் இன் த ஜுராசிக் அண்ட் கிறிஸ்டேஷியஸ் பீரியட் ஆஃப் மீசோசோயிக் எரா. இங்கிலீஷில் இருக்க மாதிரி தான் தமிழ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னோடய ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்ன? இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜிம்னோஸ்பம் ஆர் த எவர் கிரீன், பச்சை பசேன்னு இருக்கும், உட்டியாக இருக்கும், நல்ல மொத்தமாக ட்ரீலியும் இருக்கும், ட்ரீஸும் இருக்கும், ஸ்ட்ரப்பும் இருக்கும். சம் ஆர் த லயன்ஸ், அதாவது என்ன சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி ஒரு கிளைம்பர் மாதிரி இருக்கும். அதுக்கு உதாரணம் நீட்டம் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. அடுத்தது இந்த பிளான் பாடி இருக்கு இல்லைங்களா? இந்த பிளான் பாடி பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டு. இது நல்ல தெளிவான டிஃப்ரென்ஷியேட்டு ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் இருக்கும். அடுத்தது இதில் வெல் டெவலப்டு டாப் ரூட் சிஸ்டம் பாரு, இது 1 mark. கொரலாய்டு ரூட்ஸ் அப்படிங்கிறது 1 mark கொஷின். இது ஜென்ரல் கேரக்டர், சப்போஸ் 5 markல கூட கேட்கலாம். ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஜிம்னோஸ்பம் அதில் கேட்கலாம். 1 marks பாருங்கள், இப்போ சொல்லிகிட்டே வரேன். கொரலாய்டு ரூட் எங்கே இருக்கும்? சைக்கஸில் இருக்குது. சிம்பயாட்டிக் அசோசியேஷன், க்ரீன் ஆல்கே. அதே பைனஸில் ரூட்டில் இருந்துச்சுன்னா மைக்ரோரைஸா. இதெல்லாம் 1 mark நீட்டுக்கு வரும். 1 mark ஜென்ரல் நாலேஜ் கொஷின். கொரலாய்டு ரூட்ஸ்னால் சைக்கஸில் இருக்கும்.
பைனஸில் மைக்ரோரைசா ரூட், ரெண்டுமே அப்சார்ப்ஷன் ஆஃப் த கெப்பாசிட்டிஸ். மைக்ரோரைசா மாய்ஸ்சர் ப்ளஸ் நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணோம். பட் அங்கே இருக்கக்கூடிய கொர்லாய்டு ரூட்டில் இருக்கக்கூடிய சைக்கஸ் இருக்கு இல்லைங்களா, சைக்கஸ் இருக்கிற கொர்லாய்டு ரூட்ஸு அது நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ஸ்டெம்மு எப்பயுமே ஏரியல் எரெக்டாக இருக்கும். பிரான்ச்சு சம்டைம்ஸ் இல்லாமே இருக்கலாம். சைக்கஸ் பார்த்தோன்னா பிரான்ச்சஸ்லாம் கிடையாது, ஒரு குட்டையான ஒரு பனைமரமாக இருக்கும் சைக்கஸ். அடுத்தது கோனிஃபர்ஸ் ஆர் த 2 டைப்ஸ். ஓகே, பிரான்ச் நேம்லி 2 கேட்பேன், என்னென்ன பிரான்ச்சஸ் கோனிஃபர்ஸில் இருக்குது. டுவார்ஃப் ஷூட்டும் பிரான்ச்சஸ் இருக்கும். அன்லிமிட்டடு க்ரோத்து, தட் இஸ் அ லாங் ஷூட். 2 டுவார்ஃப் ஷூட் அண்டு லாங் ஷூட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த ஜிம்னோஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட முக்கியமான பண்புகள். அதாவது மைக்ரோரைசா அப்படிங்கிறது பூஞ்சை வேரிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லயன்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, ஒரு சில வன்கொடியில் இருக்கும் அப்படிங்கிறோம். டுவார்ஃப் ஷூட்டுங்கிறது தட் இஸ் அ வளர்ச்சி கொண்ட, அதாவது ஒரு குறிப்பிட்ட வரம்பு, தாவரங்களில் ஒரு வரம்பு வளர்ச்சி கொண்டிருக்கும் டுவார்ஃப் ஷூட்டு அப்படிங்கிறது. லாங் ஷூட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம், லாங் ஷூட்டுங்கிறது நல்ல வளர்ச்சி இருக்கும், வரம்பற்ற வளர்ச்சி, நல்லா வளர்ந்துருக்கும் லாங் ஷூட். அடுத்து இந்த லீவ்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படி, டைமார்ஃபிக்கு foliage and scale leaves are present. The scale leaves are green, photosynthetic and borne on branches of a limited growth. Branches of the limited growthல இருக்கும். சரிங்களா, ஓகே. ஜீரோஃபைட்டிக் கண்டிஷன் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதில் மேக்ஸிமம் பார்த்தா அந்த கோனிஃபஸில் உங்களுக்கு நல்ல ஒரு மேல் கீழ் வேறுபாடு கொண்ட மாதிரி இலை இருக்கும். அந்த இலைகளை பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய திறமை இருக்கும். அதே போல் இது ஜீரோஃபைட்டிக் நேச்சரில் இருக்கும். தண்ணி குறைவாக இருந்தாலும் இது நல்லா வளரக்கூடிய கெப்பாசிட்டிஸ். ஓகேங்களா, அடுத்தது இது xylem consists of tracheids, but it is neatum, ephedra, வெசல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நீட்டமும் எஃபிடா மோராரில் செங்க வந்துட்டான் தெரியுமா, ஆஞ்சியோஸ்பர்மிக் நேச்சரில் கிட்டத்தட்ட அதுதான் கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது. அடுத்தது செகண்டரி க்ரோத், லிசன், இது உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி கேட்டிருக்க கொஷின்னு. பிக்னோசைலிக்கு பாருமா, உங்களுக்கு தனியாக நான் சொல்ல, இங்கே சொல்லும் பொழுது நோட் பண்ணிக்கோ. பாருங்கள், இந்த இடம் கேட்டிருக்கான் பிக்னோசைலிக்கு, அப்படி கம்பேர் பண்ணி உங்களுக்கு கேட்டிருக்கான். ஹாப்ளாண்டிக் டிப்ளாண்டிக் அதுவும் சொல்லிட்டேன். இப்போது மேனோசைலிக்னா என்ன, அடுத்தது பிக்னோசைலிக்னா என்ன. இந்த செகண்டரி க்ரோத் வந்து கன்ஃபார்மாக இருக்கும், ஏன்னா இதில் யார் இருக்கா, வெசல்ஸ் இருக்கான். ஸோ த வுட் மே பி மேனோசைலிக். அப்போ சைடில் புக்கில் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருப்பார், போரஸாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், மோர் பேரன்கைமாட்டஸ் வித்து வால்டு மிட்லரி ரேஸ் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு உதாரணம் சைக்கஸ், தட் இஸ் அ மேனோசைலிக். அதே பிக்னோசைலிக் கண்டிஷன் உங்களுக்கு சொல்கிறேங்க. பிக்னோசைலிக் கண்டிஷன்ஸ் நம்ம சொல்லும் பொழுது காம்பேக்டு வித் நேரோ மிட்லரி, அடுத்து கூடவே நம்ம என்ன சொல்லணும், ரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் எக்ஸாம்பிள் பைனஸ். சிம்பிளாக வச்சுக்கோ, பைனஸ்க்கு ஃபஸ்ட் லெட்டர் பியா, பிக்னோசைலிக்கும் பி. பிக்னோசைலிக் அப்படின்னாலே காம்பேக்டாக இருக்கும் பைனஸு. மேனோசைலிக் அப்படின்னா எங்கே இருக்கணும், உதாரணம் சைக்கஸில் இருக்கும். சரிங்களா, அப்போ மேனோசைலிக்னால் அதே தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் மேனோன்னு கொடுத்துருக்காங்க. பிக்னோசைலிக் வேணால் குறுகிய, தட் இஸ் மிடிலரி, கதிர்கொண்ட அடர்த்தியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது ஹெட்ரோஸ்போரஸ். இப்போ தான் நம்ம சொன்னோம் 2 வகையான ஸ்போர்ஸை உருவாக்கும். ஓகே, இது யார், த ஹெட்ரோஸ்போரஸ். அப்போ அந்த 2 வகையான ஸ்போர்ஸை கொண்டிருக்க அந்த தாவரத்துக்கு என்ன சொல்லுவோம், மொனோஷியஸ். ஓகேங்களா, இதுக்கு உதாரணம் பைனஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, 2 வகையான போத்த மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ஸே ஒரே தாவரத்தில் இருந்தால் அந்த தாவரத்துக்கு மொனோஷியஸ்ன்றோம். அதே டயோஷியஸுங்கிறது சைக்கஸ் உதாரணம். அதில் பார்த்தோன்னா மேல் சைக்கஸ் பிளான்ட்டு மரணும், ஃபீமேல் சைக்கஸ் பிளான்ட் தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ மைக்ரோஸ்பொராஞ்சியா அண்ட் மெகாஸ்பொராஞ்சியா அண்ட் ப்ரொடியூஸ்டு ஆன் த மைக்ரோஸ்பொரோஃபில் அண்டு மெகாஸ்பொரோஃபில். நம்ம தான் சொன்னோம் ஏற்கனவே, அந்த ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும், அந்த லீவ்க்கு தான் ஸ்போரோஃபில். அப்போ மைக்ரோஸ்போர் இருந்துச்சுன்னா மைக்ரோஸ்போரோஃபில், மெகாஸ்போர் இருந்துச்சுன்னா மெகாஸ்போரோஸ்பில். ஓகேங்களா, ஓகே. அப்போது அடுத்த ஸ்டெப்ஸில் பாருங்கள், மேல் அண்டு ஃபீமேல் கோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பிற மிக முக்கியமான அனிமோஃபில்லஸ் பாலினேஷன், 1 மார்க். விண்டு பாலினேஷன், காற்றின் மூலிமா அடிச்சுட்டு போகும், அனிமோஃபில்லஸ் கண்டிஷன். ஃபெர்டிலைசேஷன் இஸ் அ சைஃப்னோகேமஸ் அண்ட் a pollen tube helps in the transfer of male nuclei. கிட்டத்தட்ட மோரார்லெஸ் உங்களுக்கு ஆஞ்சியோஸ்பெர்மிக் நேச்சரில் வந்துருச்சு கிட்டத்தட்ட. அடுத்தது ஆஞ்சியோஸ்பெர்ம் டாபிக் வரோங்கிறத இப்போயே இண்டிகேட் பண்ணுது.
பாலி எம்ப்ரியானி லிசன். அதாவது பாலி மீன்ஸ் ஒரு சீட்ஸில் ஒரு எம்ப்ரியோ இருக்கணும். ஒரு சீட்ஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய எம்ப்ரியோ இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம பாலி எம்ப்ரியானி, அதாவது மினி எம்ப்ரியோ இருக்கிறதே சொல்லியிருக்காங்க. இந்த நேக்கடு ஓவியல்ங்கிறது ஜிம்னோஸ்பர்மில் மட்டும்தான் சொல்லணும். டெவலப் இன்டு த சீட்ஸ். நேக்கடு என்ன சொன்னேன், வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய சீட்ஸ் இருக்கும். த எண்டோஸ்பர்ம் லிசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், 1 மார்க்கு கன்ஃபார்மாக இருக்கும். பாருங்கள், இந்த எண்டோஸ்பர்ம் இந்த ஜிம்னோஸ்பர்ம் எப்பயுமே எப்படி இருக்கும், ஹாப்ளாய்டு. அதே ஜிம்னோஸ்பர்முக்கு அப்புறம் உங்களுக்கு ஆஞ்சியோஸ்பர்மில் எண்டோஸ்பர்ம் எப்படி இருக்கணும், ட்ரிப்ளாய்டு. ஓகேவா, இங்கே ஹாப்ளாய்டு நெச்சு. இது 1 மார்க்கு கன்ஃபார்மாக நீட்டு. அடுத்த நெக்ஸ்ட்டு, த லைஃப் சைக்கிள் ஷோ த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். எப்படி இருக்கும், ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸு இஸ் அ டாமினண்ட்டாக இருக்கும், கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் ஹைலி ரிடியூஸ்டாக இருக்கும். எப்பயுமே நல்ல ஸ்போரோஃபைட் வளர்ந்துருக்கு டாமினண்ட்டு, ஹாமிட்டோஃபைட் வந்து ரெடியூஸ்டு, கொஞ்ச நாள் தான் ரொம்ப இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃப் அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு கம்பாரிசன் கொடுத்துட்டாங்களா. த ஸ்பான் இன் த இயர் 1965. ஜிம்னோஸ்பர்ம் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க 3 கிளாஸு. அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 31 ஃபேமிலிஸ் இருக்குது. கிளாஸஸ் ரொம்ப ஈஸியாக 3 தான். சைக்கடாப்சிடா, கோனிபராப்சிடா, நீட்டாப்சிடா, அவ்வளோதான். ஓகேங்களா, பாருங்கள், இதுதான் டாக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த பிளான்ட்டு. இது ஜிங்கோ ஹில்ஸ். மோரல்லஸ் ட்ரீ ஃபார்மில் வந்துருச்சு. அப்போ ட்ரீனால் யார் வந்துடுவா, ஆஞ்சியோஸ்பர்ம் வந்துடுவான். இது பார் லிசன், இதுதான் உங்களுக்கு கம்பாரிசன் ஆஃப் த ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம். இது உங்களுடைய ஹோம்ஒர்க் கொஷின். ஓகே, 3 மார்க் நோட் பண்ணிக்கோ. ஓகேங்களா, நோட் பண்ணிக்க. இது 3 மார்க் கொஷினு. கம்பாரிசன் சொல்ல ஜிம்னோஸ்பர்முக்கும் ஆஞ்சியோஸ்பர்முக்கும் என்ன கம்பாரிசன். ஃபார் ப்ரெசன்ஸ் ஆஃப் த வெல் ஆர்கனைஸ்டு பிளான்ட் பாடி விச் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ ரூட்டோ ஸ்டெம்மோ லீவ்ஸ் இருக்கும். ஓகேவா, அடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் த கேம்பியம். ஆனால் இதில் வந்து மேக்ஸிமம் யூ ஹாவ் டு ரைட் 4 பாயிண்ட்ஸ் போதும். 4 பாயிண்ட் எழுதினா போதும். புரியுதுங்களா, ஓகே. அடுத்தது ஃப்ளாஸ் இன் நீட்டம் ரிசம்பிள் மேல் ஃப்ளாஸ் ஆஃப் த ஆஞ்சியோஸ். இப்போ தான் சொன்னேன், ஆஞ்சியோஸ்பர்மில் கிட்டத்தட்ட இந்த ஆஞ்சியோஸ்பர்ம் யார் நெருங்குறா, நீட்டம் பார்த்தோன்னா மோராலஸ் ஃப்ளார் வந்துருச்சு. அந்த ஃப்ளார்ன்ற வேர்டு யாருக்கு இருக்கும், பூக்கும் தாவரம் தெரிச ஃபெனரோகேம்ஸில் இருக்கும். த ஜைகோட் ரெப்ரசன்ட் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த ஸ்போரோஃபைட். அடுத்து பாருங்கள், இன்டக்மென்ற வேர்டு, ஓவில்ன்ற வேர்டு, இது எல்லாமே எங்கே வருது, ஆஞ்சியோஸ்பர்மில் வருது. போத் பிளான்ட் குரூப்ஸ் ப்ரொடியூஸ்டு, தட் இஸ் சீட்ஸ் 2 இதாக இருந்தாலும் பிளான்ஸில் வந்து சீட்ஸை கன்ஃபார்மாக ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ போலன் டியூப் ஹெல்ப்ஸ் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் நியூக்ளியஸ் இன் த போத். அடுத்தது லாஸ்ட்டு பாருங்கள் பாயிண்ட்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம். லிசன், முதல்ல சொன்னது ஒரு ஹோம்ஒர்க்கு 3 மார்க்ஸ்னு சொல்லிட்டேனா. அடுத்து பாருங்கள், ஜிம்னோஸ்பர்முக்கும் ஆஞ்சியோஸ்பர்முக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது. இது another 3 மார்க்ஸ் ஒரு ஹோம்ஒர்க்கு. கொஞ்சம் அதிகம் தான். ஒரு நாள் லீவ் இருக்குல்லையே, சண்டே, ஹோம்ஒர்க் அனுப்பிட்டு நீங்கள் அந்த இதுவும் பார்த்துக்குங்க. அடுத்த ஹோம்ஒர்க்கு சொல்லியாச்சு. இப்போ பாரு, இதோட முடிச்சுக்கிறேன் சீக்கிரமாக. டிஃப்ரென்ஷியேட் ஜிம்னோஸ்பர்ம் அப்படின்னா இதில் எத்தனை பாயிண்ட் வேணால் உனக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோ. ஒரு 3 பாயிண்ட் எழுதினாலும் சரி, அல்லது 4 பாயிண்ட் எழுதினாலும் சரி, சாய்ஸ் யூவாஸ். ஓகேங்களா, மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் எழுதினா கூட போதும். டிஃப்ரென்ஷியேட்டில் 3 பாயிண்ட். ஓகே, வெசல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆர் ஆப்சண்ட். ஆனால் இங்கே கன்ஃபார்மாக இருக்குது. அதே போல் இது ஃப்ளோயம் வந்து இதில் வந்து என்ன எது இல்லை, இதில் கம்பானியன்ஸல் லேக் இல்லை, ஆனால் இருக்குது. ஓவில்ஸ் வந்து நேக்கட தெரியும், ஆனால் இங்கே தெரியாது. இது வந்து என்க்ளோஸ்ட் வித் ஓவரி, அதாவது ஃப்ரூட்ஸுக்கு வந்து உள்ளார தான் இருக்கும். விண்டு பாலினேஷன், அதான் அனிமோஃபில்லஸ். பட் இங்கே எல்லாருமே ஏஜென்ட்டும் இருப்பான். இன்செக்ட், பூச்சி, தண்ணி, வாட்டர், அனிமல்ஸ் எல்லாமே இருப்பான். பாரு, இதில் டபுள் ஃபெர்டிலைசேஷன் இல்லை, ஆனால் இதில் இருக்குது. இது முக்கியமான பாயிண்ட் பாரு. எண்டோஸ்பர்ம் ஹாப்ளாய்டு, இது ட்ரிப்ளாய்டு. அடுத்தது பாரு, ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆப்சண்ட்டு, பட் இங்கே இருக்குது. ஃப்ளார் இல்லை, இங்கே இருக்குது. புரியுதுங்களா, சிம்பிளான ஒரு கொஷின் ஆன்சர், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து இதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ ஜிம்னோஸ்பர்ம் சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோ. இது வந்து சிலது மட்டும் நான் ரொம்ப ரொம்ப முக்கியம், எது நான் சொல்லிடுறேன். மற்றதெல்லாம் நீ ஜஸ்ட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணால் போதுமானது. ஓகேவா, சாகோ இது ரொம்ப முக்கியம். சைக்கஸ் சர்சினாலிஸ், சைக்கஸ் ரெவலூட்டா ஃபுட்டாக யூஸ் ஆகும். ஜெரான்டியானா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபுட்டு, இதுவுமே. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். அபிஸ் பால்சாமியா
அதாவது ரெசின் கனடா பால்சம் ஒட்டுறதுக்கு, அதாவது மைக்ரோஸ்கோப்பில் ஸ்லைடு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும், அப்போ அதுக்கு ஒட்டு பிசுபிசுப்பு தன்மை, அது ரொம்ப முக்கியமானது ஒரு பாயிண்ட் இது. அடுத்தது இதில் வந்து பார்த்தோன்னா இது பைனஸ் அண்ட் இன்சுலரிஸ் அண்ட் பைனஸ் ராக்சிபர்ஸ், இது டர்பன்டைன் ரொம்ப முக்கியம். அடுத்து இம்பார்ட்டன்ட் 2 பாயிண்ட்டு. ஓகேவா? இது பாருங்கள், 3வது 1 மார்க் ரொம்ப ரொம்ப ஈஸி. 3வது பாயிண்ட்டு மாதிரி ஆரக்கேரியா மங்கி பசில். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. இது வந்து யூசஸ்லாம் வேணாம், இந்த நேம் ரொம்ப முக்கியம். அடுத்தது லிசன், இதில் வந்து டாக்ஸஸ், இதில் எஃபிட்ரா, இது ரொம்ப முக்கியம். 4வது பாயிண்ட்டு. ஓகேவா? எஃபிட்ரின் அப்படிங்கிற ஒரு அல்கலாய்ட்ஸாக செக்ரேட் பண்ணோம். உதவுறது எதுக்கு அப்படின்னா ஆஸ்துமா அண்ட் பிரான்சிட்டிஸ், மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிக்கு குணமாகத்து பயன்படும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது பைனஸ் ராக்ஸ்பெரி, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்? பேப்பர் ப்ரிப்பரேஷன், இது ரொம்ப முக்கியம். தட் இஸ் ட்ரெஸ் டியோடரா, ரயில்வே ஸ்லீப்பர்ஸ், அதாவது தண்டவாளத்தில் அந்த வரக்கூடிய அந்த கட்டை, அது மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஆர்னமெண்டலுக்கு பார்த்தோன்னா மேக்ஸிமம் பாரு, ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு எது இதெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெயினாக துஜா, குப்ரஸ், அடுத்து ஆரக்கேரியா, கிரிப்டோமீரியா, இதெல்லாம் ஆர்னமெண்டலுக்கு பயன்படும். சரிங்களா? இப்போ புரியுதா? ஓரளவுக்கு இருந்தால் போதுமானது, ரொம்ப வேணாம். அடுத்தது பேலியோ பாட்னி இன் இந்தியா. ஓகேங்களா? இதை மட்டும் கொஞ்சம் முடிச்சுக்கலாம். ஓகேம்மா, இப்போ பேலியோ பாட்னி இன் இந்தியா, இதில் ரொம்ப முக்கியமாக அதிகமாக எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நேஷ்னல் வுட் ஃபாசில் பார்க் சிச்சுவேட்டட், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய கல் மர பூங்கா, நேஷ்னல் வேர்டு ஃபாசில் பார்க் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா பெட்ரிஃபைடு வுட்டு, அதாவது உரு பேரினம், ஃபார்ம் ஜெனீரா அப்படிம்பாங்க, தொல்லுயிர் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னா வில்லேஜ் ஆஃப் திருவாக்கரை, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவையில்லாதெல்லாம் நமக்கு வேணாம். வில்லேஜ் ஆஃப் விழுப்புரம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஃபார்ம் ஜெனீராவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்தது வேர்ல்டு ஃபுல்லாக ஃபாசில்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைம்மா, ஆரம்ப காலத்தில் இந்த பிளான்ஸை அதை இப்போ நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான் அந்த பிளான்ஸை பதிவில் சேர்த்து வச்சு அதை நமக்கு இப்போ அதெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், ஆனால் இப்போ அது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் தொல்லுயிர் தாவரங்களை பற்றி படிக்கிறது தான் அந்த ஃபாசில்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அதிகமாக கேட்குறதுல ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பாயிண்ட்டு பார்த்துக்குங்க, அந்த எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது. அடுத்து மற்றது பற்றி பார்த்தோன்னா ஹிமாச்சல பிரதேசம், அதாவது வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ரிசா மேண்டேலா ஃபாசில் ஃபாக்ஸ். அடுத்தது மத்திய பிரதேசம் ராஜ்மஹால் ஹில்ஸ், அடுத்தது ஜஹார்காண்ட், அடுத்தது அரியலூர் தமிழ்நாடு இல்லையா? இந்த மாதிரி சில இடங்களில் ஃபாசில்ஸ் இருக்குது. சம் ஆஃப் த ஃபாசில்ஸ் எங்கே இருக்குது? டிஃபரன்ஷியேட்டட் குரூப்பில் இருக்கும். ஃபாசில் ஆல்கே, என்னென்ன ஃபாசில் ஆல்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேலியோ ஃபெரல்லா, ப்ரியோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நைனிட்டா, அடுத்தது ஹெப்பாட்டிசஸ் தட் இஸ் அ மஸ்சைட்டிஸ், டெடோஃபைட்ஸில் பார்த்தீங்கன்னா அது இது குக்னோனியா ரைனியா தட் இஸ் அ பராக்பாங்கியா கலமைட்ஸ். ஜிம்னோஸ்பமில் பார்த்தீங்கன்னா மெடுலோசா, லெப்பிடோகார்பான், வில்லியம்சோனியா, தென் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா லெப்பிடோடென்ட்ரான். ஆஞ்சியோஸ்பமில் பார்த்தோன்னா உங்களுக்கு தட் இஸ் ஆர்கியா தஸ் யார்க்லா அப்படிங்கிறது, ஆர்கியாந்தஸ் பார்க்லா அப்படிங்கிறது நம்ம நிறைய ஃபாசில்ஸ் இருக்குது. சரிங்களா? இதை பற்றின ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பெல்லாம் வேணாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஆஞ்சியோஸ்பம் பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, இல்லை டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோ, அதாவது எல்லா கிளாஸை விட இது டிஃப்ரெண்ட்டானது. ஸ்போரோஃபைட்டு முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு நான் டெரிடோஃபைட்டில் சொன்ன பாருங்கள், அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். ஓவரி, அதாவது முக்கியமாக பாருங்கள் இந்த வேர்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகே, ஸ்பெஷலாக சொல்கிறதே இல்லை. என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் சீட்ஸ்குள்ளார தான். சீட்ஸ் எங்கே இருக்கும்? ஓவரிக்குள்ளார. அந்த மாதிரி பிளான்ஸ் இருந்தால் ஆஞ்சியோஸ்பம் சொன்னோம். ஓகேங்களா? இந்த குரூப் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி பார்த்தோன்னா எப்போ தோன்றியிருக்கும்? டெரஸ்ட்ரியல், நம்ம வந்து நிலத்தில் வாழக்கூடியது. அப்ராக்சிமேட்டடாக பீரியட் பார்த்தா 140 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் டாமினெண்ட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது ஸ்போரோஃபைட்டில் இதுதான் டாமினெண்ட், நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ சாலியன் ஃபியூச்சர் என்னமா இருக்கும் அப்படின்னா கன்ஃபார்மாக வாஸ்குலர் டிஷ்யூ இருக்குது. ஓகேவா? அது ஃப்ளாஸ் கன்ஃபார்மாக ப்ரொடியூஸ் பண்ணும்.
கோன் கன்ஃபார்மாக ஓவரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, ஓவில் எங்கே ரிமைண்ட் என்க்ளோஸ்டு ஓவரிக்குள்ளார, அதாவது போலன் டியூப்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இதில் என்ன தேவையில்லை, வாட்டர் நம்ம தேவையில்லை. ஃபெர்டிலைசேஷன் நடக்குன்னா வாட்டர் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக அதாவது கம்பாரிசனில் இருந்தது அப்படியேம்மா. டபுள் ஃபெர்டிலைசேஷன், ஆஞ்சியோஸ்பம் ப்ராட்லி கிளாஸிஃபைடு இன்ட்டு டைகாட் அண்ட் மோனோகாட், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதாவது அதில் என்ன பார்த்தோமோ அதே தான். இப்போ என்னென்ன அனட்டாமிக்கல் அப்படின்னா வேரியேஷன்ஸ் இருக்குது. டைகாட்லின் மோனோ இதுவுமே உங்களுக்கு வந்து 5 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். ஆனால் நான் ஹோம் மார்க்காக கேட்கல இதில். இப்போது மார்ஃபலாஜிக்கலி பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வேரியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ டைகாட்டாக இருக்கும், மோனோகாட்டாக இருந்தாலும் சரி வேரியேஷன்ஸ் இருக்கும் இதுக்கும். இப்போ ரெட்டிகுலேட் வேரியேஷன் அப்படிங்கிறது டைகாட்டில் இருக்கும். ஓகேவா? அடுத்தது லீவ்ஸ் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் இருந்து ரெட்டிகுலேட் ப்ரெசன்ஸ் ஆஃப் த 2 கார்டினன்ட் இருக்கிறது. ப்ரைமர் ரூட் பார்த்தா ரேடிக்கல். ஃப்ளாஸ் வந்து எப்பயுமே டெட்டாமரஸ் அல்லது பென்டாமரஸ். அடுத்தது அதாவது ட்ரைகோ பிளேட் இருக்கும், அதாவது 3 ஃபரோஸ் இருக்கும், போலன் இருக்கும் அப்படிங்கிறது. அனட்டாமிக்கல் ஃபீச்சர்ஸில் பார்த்திங்கன்னா வாஸ்குலர் பண்டல் இருக்கிறது, முக்கியமான வேர்டு மட்டும் பாருங்கள். அடுத்து ஓப்பன் கேம்பியம் இருக்குது, செகண்டரி க்ரோத் இருக்கிறது. அப்படியே பாருங்களேன் மாடுலேஷன் மானோகாட்டில் அங்கே வந்து ரெட்டிகுலேட்டாக அதில் பேரல். அடுத்தது சிங்கிள் கார்டிலிடன். அடுத்தது இங்கே ரேடிக்கல், தட் இஸ் அ ரேடிக்கல் டஸ் நாட் பர்சிஸ்டன்ட். இல்லை கன்ஃபார்மாக ரேடிக்கல் இல்லை, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். இது கம்பாரிசனில் வரக்கூடியது. ஓகேங்களா? ரொம்ப டஃப்பாலாம் இல்லை, ஒரு இடத்துல படித்தா போதும். அதே தான் அனட்டாமிக்கல் ஃபியூச்சருமே, கம்பாரிசனுமே அதே தான் போடுத்தரலாம் நீங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அனட்டாமிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் பண்டல்லாம் ஸ்கேட்டர்டாக இருக்கும் மோனோகாட்டு. அதே போல் இந்த இடத்துல கன்ஃபார்மாக கேம்பியம் இல்லை, அப்போ க்ளோஸ்டு டைப்ஸு. செகண்டரி க்ரோத்து கன்ஃபார்மாக இல்லை, ஏன்னா கேம்பியம் இல்லை அப்படின்னா செகண்டரி க்ரோத்தும் இல்லை. அப்போது கரண்ட் ஆஞ்சியோஸ்போம் ஃபைலோஜெனி குரூப்பில் ஏபிஜி எக்ஸ்பென்ஷன். ஓகே, ஏபிஜிங்கிறது கரண்ட் இது. இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் டஸ் நாட் ரெகனைஸ் டைகாட் அஸ் எ monophyletic group. Plants are traditionally classified under the dicot அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கம்பாரிசன் சொல்லியாச்சு, வேரியேஷன்ஸும் சொல்லிட்டேன், எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை நான் கவர் பண்ணிட்டேன். தனியாக உங்களுக்கு நான் சொல்லணுன்ட்டு இல்லைம்மா, நீ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஷினோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அதே போல் லெசன் 1க்கும் அதே மாதிரி தான் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த தினம் உங்களுக்கு கொஸ்டின் டெஸ்ட்டு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வந்து 2 மார்க்ஸும் ஒரே ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி அங்கங்கே 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி கொடுத்துருப்பேன். பட் வந்து அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணுமே ஒழிய உங்களுக்கு வந்து இதில் வராது. ஓகேவா? ஸோ மற்றபடி உங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாமே சொல்லிட்டேன். ஃபஸ்ட் லெசன் சொல்லியிருக்கேன், செகண்ட் லெசனுக்கும் சொல்லியிருக்கேன். ஓகேம்மா? தேங்க்யூம்மா.